எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் இந்த கல்யாணம் நின்னுடும். மாப்பிள்ள வந்து உக்காந்தாச்சு. பொண்ணை கூட்டிட்டு போக எவ்வளவு நேரம் ஆக்குறது? மாப்பிள்ள வந்து உட்கார்ந்தாச்சா? ஆமாண்டி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. ரொம்ப நல்லவட. சந்தோஷமா இருக்கும். என்னால மாறனை மறக்க முடியல, மறக்கவும் மாட்டேன். மாறன் இருக்க வேண்டிய இடத்துல வேற யார் இருக்கவும் நான் சம்மதிக்க மாட்டேன். அவனை நல்லபடியா பாத்துக்கங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஐயோ மாறா, சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் போடு. மாறா. தயவு செஞ்சு உடனே உங்க அப்பா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் போய் பேசுங்க. நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துற நிமிஷத்துக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ராசதுர மாமாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என் மனசுல இருக்கிற ஒரே நினைப்பெல்லாம் என் அண்ணன் கடைசியா என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்டாரு. அதை நான் நிறைவேற்றணும். நான் என்ன செய்யணும்னு சொல்ல, நீ சொன்ன சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உத்தரவு கொடு. நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா? யோ மாறா, நாங்க என்ன பண்ணணும்னு திட்டு தெரியாம தவிக்கிறோம்யா. வெற்றி ஒரு முடிவெடுக்க அவனுக்கு ஒரு வழி சொல்லி சொல்லியா? இதுக்கு மேல உனக்கு என்னையா உத்தரவு வேணும்? மழை பெய்யறதே அவன் சம்மதத்துக்கான அறிகுறி தான் மாப்பிள்ள. உன் அண்ணனை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு முடிவா எடுயா. ஆத்தா, மலரை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைத்தா.
மலரை என்கிட்ட இருந்து பிரிச்சு வெட்டுக்கு காட்ட பாப்பாங்களா? அழுத்து பாண்டி அழுத்து. ஒரு பையன் என்னைய மீறி ஒண்ணும் செய்ய முடியாது. போடா 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 மாப்ள. திருமாங்கலியத்தை எடுத்து எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிங்க மாமா. டேய் இதே கணி நீ கூட போ. சரி ஐயா எடுத்துங்க. எல்லாருக்கும் காட்டுங்க. அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் நானு, எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் நானு. என்னைய மீறி என் மலரை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களா? என் மலரு என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனை கட்டிக்க விட மாட்டேன். எனக்கு பரிசம் போட்டு இன்னொருத்தங்கூட கல்யாணமா? அது கருமாதிடா. நான் வரண்டி, உன் மாப்பிள்ள வரண்டி. மலரு விட மாட்டேன்டா. இதுக்காக தான் மாறன பலி வாங்கினா என் மலரு எனக்குதான். அழுத்து மாப்பிள்ள, வேகமா போ. நான் அவ்வளோ சொல்லியும் நீ கல்யாணத்தை நிப்பாட்டல. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு தாலி கட்டாத. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடு ப்ளீஸ். இந்திரா, இந்த காட்சியை பார்க்கணும்னு தான் இத்தனை வருஷமா என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். ராசதுர தாலி கட்ட சொல்லலாம் இல்லையா? சரிங்கய்யா. வெற்றி சபையை பார்த்து தாலி கட்டலாமான்னு கேட்டுட்டு கட்டியா? தாலி கட்டாத. வேண்டாம். தாலி கட்டாத. என்னை விட்டு. தாலி கட்டலாமான்னு சபையில கேளியா? தாலி கட்டலாமா? ப்ளீஸ். ப்ளீஸ். கட்டியா? கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவனஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே த்வம் ஜீவசரதாம் சதம்.
செல்வி 3வது முடிச்ச நீ போடுதா. சரிங்கய்யா. வெற்றி, சபையை கும்பிட்டுக்கப்பா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இத நான் உங்களுக்கு இல்லை, வேண்டாம். ஏண்டி? முதல்ல நீங்கள் என் கழுத்தில் போடுறது தாலியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது இல்லை. டாக்டர் சார், என்ன ஆச்சு? பொண்ணு மாப்பிள்ள எந்திரிங்கயா. முதல்ல சன்னதியில போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். எந்திரியா. வெற்றி, வாயா. மாமா எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. சரிங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. வாங்கப்பா, வாங்க. வாங்கப்பா. சாமி கொஞ்சம் தள்ளி முன்னாடி போங்க. போ, போ, வாங்க. போ. பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி போ. போங்க, வரசா போங்க. நிறுத்துக்கடா. என்ன அழகு, எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்க? பொண்ணுக்கு முதல்ல பரிசம் போட்டது நானு. இந்த கல்யாணம் நடக்கூடாது. அட போடா கிறுக்கு பயமான. கல்யாணம் முடிஞ்சு 1/4 மணி நேரம் ஆகுதுடா. இப்போ வந்து பரிசம் போட்டது சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி முந்திரி பருப்பு போட்டு பொங்கல் போட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு போ. வந்துட்டாங்க. ஆளு மூஞ்சியும் பாரு. இவன் கிடக்குறான். கல்யாணத்துக்கு நிறுத்தணுமா? என்னடா சொல்லிட்டு போறான் அவன்? பின்னாடி முந்திரி பருப்பை போட்டு. அது இல்ல, அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சிருச்சாமையா? வெற்றி மலருக்கு தாலி கட்டிட்டானா?
எப்பா எல்லாரும் நல்லா சாமியை கும்பிட்டுக்குங்க. யாத்தா என் பேரனும் பேத்தியும் நல்லா இருக்கணும். மலர் என் வீட்டுக்குள்ள உலக்கா வாழ்ந்து என் குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து தரணும். மாறன சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நான் சந்தோஷமா பார்த்துக்கணும். அவங்க புகுந்த வீட்டில் நல்ல பேர் எடுக்கணும். மலரு வெற்றியும் நிறைவான தம்பதிகளா சந்தோஷமா வாழணும். கடவுளே, என் பொண்ணு மலர் புகுந்த வீட்டில் நல்ல பேர் எடுத்து நல்லபடியா வாழணும். மலரு, சாமி கும்பிடு. ஆத்தா, என் பேத்திக்கு கூடிய சீக்கிரம் வம்சம் தடைக்கிற மாதிரி ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும். கும்பிடுங்க. தம்பி, தாலியில குங்குமத்தை எடுத்து வை. குங்குமத்தை தாலியில வைப்பா. குங்குமம் வச்சு விடுங்க. அப்படியே கையை பின்பக்கமா கொண்டுட்டு வந்து நெத்திலையும் உச்சந்தலையிலையும் வைப்பா. அத்தை, நீங்க வைங்க. ஏன் மாப்பிள்ள? பரவாயில்ல அத்தை, நீங்களே வைங்க. கடைசியில் இப்படி கோட்டை விட்டுமே பங்கு. மலர் கழுத்துல தாலி கட்டி அவன் புருஷன் ஆயிட்டான் ஐயா. உன் கனவெல்லாம் வீணா போச்சே. இதுக்கு மாறனை கொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதுக்கு அவன் மாறனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். வெற்றி, அப்பா, 2 பேரும் ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மலரு, போய் ஆசீர்வாதம் வாங்கு. ஓ மலரு, ஓ. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்யா. எந்திரிங்கய்யா. அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் தீர்க்காயுசோட நல்லா இருக்கணும். வெற்றி, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போப்பா. பத்தாண்டு ஆசீர்வாதம் வைக்கலாம். அம்மாடி, நல்லா இருந்தா. நல்லா இருங்கய்யா. எந்திரியா. நல்லா இரு மலரு. நேரமாச்சு, புறப்படலாமா? சரியா? சரிப்பா. ஐயா, ஐயா, ராசதுரை, ஐயா, ராசதுரை, எந்திரியா. ஐயா, எந்திரியா. ஐயா, எந்திரியா. என் மகளுக்கு வாழ்க்கை கொடுத்த சாமி அடிங்க. சொன்னா கேளியா. இந்த நன்றியை என் உசுருக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன்.